அடுத்தது மூன்றாவது இந்த நபித்தோட பற்றிய அறிமுகத்தில் மூன்றாவது அம்சம் என்ன சொன்னால் மார்க்க தீர்ப்பு. இது வந்து இல்ம், அதாவது அறிவை தகவல்களை பெற்று மற்றவர்களுக்கு சொல்றதோடு சம்பந்தப்பட்டது. அப்ப சஹாபாக்கள்ல மார்க்க தீர்ப்பு வழங்குறவங்க இருப்பாங்களே, இதுல அக்ஸருஹும் ஃபுத்தியா, நிறைய மார்க்க தீர்ப்பு வழங்கியவர் என்று அறிமுகமானவர் யாரு? சும்மா ஒன்று சொல்லிட்டு போகாம யாரு, அதாவது யாரு அதிகமாக மார்க்க தீர்ப்பு வழங்கிய நபித்தோழர்னு சொல்லப்படுறது? சஹாபாக்கள் லிஸ்ட் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாரக்கல்லாஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதிகமாக மார்க்க தீர்ப்பு வழங்கிய சஹாபி அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க, அறியப்படுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபத்வாக்கள் நிறைய, அதாவது முரண்பட்டதாக இன்னொரு நபித்தோடைய ஃபத்வாக்கு இருக்கும். யாருடைய? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இப்னு அப்பாஸ், அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்றாங்கடா, இவர் வந்து யமீலு இல தஷத்துத் வஹு யமீலு இல என்னது, அதாவது தசாஹுல், இவர் வந்து கடும் போக்கு தன்மையுடைய ஃபத்வாக்கள் இருக்கும், இவற்றை வந்து என்னது கொஞ்சம் நளின தன்மை என்ன செய்யும் இருக்கும் அப்படின்றது. அதுக்கு காரணம் அவருடைய இயல்புகள் எதுவும் அல்ல, மார்க்க தீர்ப்பில் அவருடைய பேணுதல். இவர் வந்து மார்க்கம் மக்களுக்கு காட்டிய அந்த யூசுப் இலகு தன்மையை கவனித்தது. இந்த அடிப்படையில் என்னது இவங்களுடைய ஃபத்வாக்களை என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனா இரண்டு பேருமே வயதளவுல கிட்டத்தட்ட ஒரு அளவு சமமானவர்கள், ஓரளவில் என்னது சமமானவர்.